ஜென்ம விரோதி குரு, பாதகாதிபதி என்கின்ற அமைப்பில் இன்னொரு கடும் பகைவர் சூரியன், கடும் பகைவர், பகை பகை பகைவர். இந்த மூவருமே கல்யாணத்தை கொடுக்கக்கூடாது. அதற்குள்ள சுக்கிரனோ புதனோ வலுவாக இருக்கணும். ஐயா அதுக்கு 3 பேருமே கல்யாணத்தை கொடுக்குறாங்க. 7ஆம் அதிபதியில் நடக்காதா? சுபத்துவம் விதிவிலக்கு. ஒருவேளை 8ல் மறைஞ்சே கல்யாணத்தை கொடுக்குறாரு. சூப்பர், சுபத்துவம் தான் விதிவிலக்கு. இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் தான் இவங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கிறவர். 1-12 கூடியவர் 8ஆம் அதிபதினு கூட நீங்க எடுத்துக்கலாம். முதல்ல சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபக்தி அமைப்புகள், இரண்டாவதாக புதன் சம்பந்தப்பட்ட தசாபக்தி அமைப்புகள், மூன்றாவதாகத்தான் இந்த செவ்வாய், சூரியன், குரு, இது மாதிரியான அமைப்புகள்ல 1, 12, 7, 11, 3 இதுல அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப, வயதுகளுக்கு ஏற்ப எப்போது திருமணம் நடக்கும் என்பதை இந்த துலா லக்னத்திற்கு கணிக்க வேண்டும். இந்த துலா லக்னத்திற்கு அவரே காலபுருஷனுடைய 7வது வீடாக இருந்து, அவரே களத்திர காரகனாக, அவரே காமத்திற்கு காரகனாக, அவரே திருமண அமைப்புகளை கொடுப்பதாக இருப்பதால் இந்த இடத்துல சில விதிவிலக்குகளை சொல்லுகிறேன். இந்த இடத்துல முதல்ல சுக்கிரனுடைய புக்தி, சுக்கிரனுடைய வீடுகளில் அமர்ந்த தசாபுக்திகள், புதனுடைய வீடுகளில் அமர்ந்த தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் முதல்ல நீங்க பலன் பார்க்கணும். அதற்கடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 7வது அதிபதியுடைய புக்திகளில் கல்யாணம் நடக்கும், செவ்வாயுடைய புக்திகளில் கல்யாணம் நடக்கும். சரியா? ஓகே.